எல்லாத்துக்கும் மேலே விஜய் போய் பிரச்சாரம் பண்ணுறது அதெல்லாம் ஓகே. விஜய் தாண்டி உங்களுக்கு அந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா இல்லையான்னு தலைமை கண்காணிக்கணும்ல. அப்புறம் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, செலவு என்ன பண்ணுறீங்க, மற்ற இது எதுவுமே வந்து இல்லைன்றது தான் எல்லாருடைய வருத்தமும். அப்படியே அனாதையாக விட்ட மாதிரி போய் நின்றுக்கோ, நீ ஜெயிச்சுக்கோ, உன் பொறுப்பு அப்படின்ற மாதிரி தான் பலரும் செயல்பட்டுருக்காங்க. வசதி இருக்கவங்க செலவு பண்ணுறாங்க, வசதி இல்லாதவங்க அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேட்பாளர் அறிவிச்சப்ப மட்டும்தான் வேட்பாளர்களை நேரில் பார்த்து பேசின மாதிரி இருக்குது. நான் அன்னைக்கு பார்த்தாரு, அவ்வளோதான். மற்றபடி வேட்பாளர் அறிமுகன்றது எங்கேயுமே இல்லை. தான் நிலமை. அப்போ மக்கள் மனதில் போயிட்டு அந்த வேட்பாளர்கள் முகம் பதியலைன்னா அந்த வாக்கானது சிதறக்கூடிய. அவங்களும் என்ன சொல்கிறாங்க, விஜய்க்கு தானே ஓட்டு, நாங்கள் பதிஞ்சான பதியாட்டினான்ற மாதிரி உருட்டுறாங்க. வேட்பாளரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் இன்னொரு பிரச்சனை. என்ன 106 வேட்பாளர்கள் வெளியாட்கள், அவர்கள் இந்த தேர்தலில் சரியாக வரலைன்னா அப்படியே அவங்க வந்து கலந்துக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த கட்சிக்கான அரசியல்ன்றது அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஒரு தலைவரை உருவாக்குறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்குது. எம்ஜிஆர் அப்படி இல்லை, தனித்தனி தலைவர்களும் உருவானாங்க. அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது. அதனால் இவர்களுக்கே இப்போது ஆட்சியை பிடிப்போன்ற நம்பிக்கை கிடையாது. இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 40-45 நின்னீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.